வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 25 செப்டம்பரு, மணி ஒரு 7:45 ஆகுது, 7:46. ஸோ இன்றைக்கி ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சவாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎன்ஜி பிடிக்கல வழக்கம் போல், இப்போ அந்த வேலை போய் பிடிக்க போகிறேன். ஸோ எதனா டியூட்டி வந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போவேன், இல்லைனா எம்டியாக போய் சிஎன்ஜி பிடிப்பேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாங்க அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு நாள். ஓகே, ஒரு டியூட்டி எடுத்திருக்கேன், அந்த முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்குளத்தூர் ரோடு. ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 220. ஓகே, சிஎன்ஜி பிடிப்போம் போய்ட்டு. சிஎன்ஜி செம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. காரும் அதிகம், ஆட்டோ கியூவும் அதிகம். ஓகே பார்ப்போம். ஐயப்பன் துணை. ஆக்சுவலாக நான் பார்த்து நிறைய ஆட்டோவில் இந்த ஐயப்பன் குவார்ட்டர்ஸ் அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழிகள் நிறையா அந்த இது பார்க்குறேங்க நிறைய ஆட்டோவில். ஐயப்பன் வந்து கேரளா கடவுள் அப்படிலாம் கிடையாதுங்க, அவரும் தமிழ் கடவுள் தான். முருகர் விநாயகர் தம்பினா அவர் எப்படி, அவரும் தமிழ்நாட்டுக்கார் தான். இவங்களாம் நம்ம தமிழ்நாட்டை அருள் புரிகிற மாதிரி அவர் கேரளா மக்கள், கேரளா பீப்புள்ஸ் அந்த பக்கம் போய் அவங்களுக்கு பாவம் ஹெல்ப் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகே, ப்ரெஷர் 200 தான் ஏறுது ஸ்டார்டிங்கு. ஸோ நல்லாயிருக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டலாம் அடிச்சு. $75. ஓகே, ட்ரிப் 2 ஒரு சின்ன ட்ரிப்பு. ஓகே ஓகே, ஆண்டவே ஒரு கோம்பேட்டு ரயில்வே ட்ராப்பு. இது ஒரு 80, 60 தான் கேட்டோம், 80. ஓகே, டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ பீக் ஹவர் இன்னும் 1 ஹவர் தான். பீக் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா காலைல ஏஞ்சி நம்ம சீக்கிரமாக வரமாட்டோம் இப்போலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு $380 ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், இனிமேல் சின்ன சின்ன டியூட்டி தான் எடுக்கணும். சிட்டியூரில் போனாலும் பீக் ஹவர் ஓவரு, வெயிலில் போய்ட்டு தேவையில்லாமல் அழைச்சிட்டு தான் வரணும். ஸோ பார்ப்போம். ஓகே, 4வது ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஸ்மால் அலச்சேரி லேக்கு பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் பீனிக்ஸ் ஸ்மாலில் தான் எடுக்க முடியாது. ஓகே, இது ஒரு 69, இதுக்கும் ஒரு 80. இது வரைக்கும் ஒரு $780. ஓகே, ட்ரிப் 6, இது ஒரு 100. பீனிக்ஸ் மால். ஆக்சுவலாக வந்து இந்த டியூட்டி ஒரு அந்த ₹50 டியூட்டி ஒரு 2 வயசானவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அகர்வால் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டலில் ஐ செக்அப் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அந்த பெரியவர் வந்து நம்ம அவங்கள பிக் பண்ணி கரெக்டாக இறக்கி விட்டேன் ஒரு இடத்துல. ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான், $50 வந்து ஜிபே பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கண்ணு செக் பண்ணிட்டு போகிறாங்க, வயசானவங்க 2 பேரும். ஸ்கேன் பண்ணிட்டாரு, $50 வந்து ஜிபே பண்ணிட்டாரு. $20 அது $20 வச்சுருக்கேன். $20 வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி ₹50 உனக்கு ஸ்கேன் பண்ணிட்டேன், ஜிபே பண்ணிட்டேன். அது வந்து ஓனர் நினச்சி, சரி ஓகே, அவங்க வந்து வண்டி ஓட்டுறன்னு வச்சுக்கிட்டாரு போல. அவருக்கு பண்ணிட்டோம்ப்பா, இந்தா நீ $20 வச்சுக்கோ, பாவம் உனக்கு எதனா கை செலவு வேணும்ல, இல்லை வெயிலுக்கு தாகத்துக்கு ஜூஸ் குடி எதனா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் எந்ததான் வண்டி அப்பெல்லாம் நம்ம ரொம்ப பீத்திக்கல, பிகாஸ் ஒரு வெள்ளந்தியாக அவர் பேசிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கஷ்டப்படுற வண்டி ஓட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பையனுக்கு நம்ம ஒரு $20 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக கொடுத்துட்டு போகிறேன். அது எதுக்கு நம்ம போயிட்டு பந்தா கட்டி ஆட்டோ தான் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்க சார், யார் சூப்பர், யாருமே இது வரை கொடுத்தது இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஆமாப்பா, அது ஓனருக்கு போவோம்லப்பா, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. போகிற வழியில் இப்போ அதில் தான் லெமன் ஜூஸ் குடிக்கணும், சந்தோஷமாக இருக்குது அவர் கொடுத்தது. ஆக்சுவலாக இது வந்து மடிப்பாக்கம் வந்து நம்ம மடிப்பாக்கத்தில் தான் இருக்கும், எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 1.8 கிலோமீட்டரு பிக்கப்பே காட்டுது. சின்ன ட்ரிப், அது 93 காட்டுது நினைக்கிறேன். கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிகாஸ் பாருங்க யூட்டர்னே கிடையாது, இங்கே இவ்வளோ தூரம் போய் யூட்டர்ன் பண்ணி வரணும்.
ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கண்ணா, நான் 120 தரேன், 30 ரூபா சேர்த்து தரேன் அப்படின்னாரு. ஓகே யூ டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் இல்லவே இல்லை, அங்கே போய் யூ டர்ன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வரணும். பட் இதெல்லாம் வந்து நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அந்த மாதிரி பண்ணுறது நான் ரொம்ப சீப்பாக நினைப்பேன். ஓகே ஸோ அதனால் வாய்ஸ் ரெக்கார்டில் நம்ம காட்ட முடியாது. ஓகே அந்த ட்ரிப்பு முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு 120 ரூபா தான் சொன்னாப்புல, 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டேன், 125. பிகாஸ் நம்மள மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் அவரும் ஆட்டோ புக் பண்ணிட்டு போகிறாரு. ஓகே இது வரைக்கும் இயர்ரிங்ஸு வந்து 980, ஒரு 1100 ரூபா, மணி 12 ஆயிடுச்சு. ஸோ பள்ளிக்கரணையில் இருக்கும், அப்படியே மேடவாக்கத்துக்கு யாராவது டியூட்டி கிடச்சா கிளம்பிடும். அதே மாதிரி இந்த டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 92 ரூபா ஏதோ காட்டினதுக்கு 150 அவர் பே பண்ணார். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ டிரைவரு. இப்போது ஆட்டோ எடுக்கிறாரு, 6 வருஷமாக வந்து சொந்த ஆட்டோ ஒன்று வச்சுருந்தாரு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறாரு போல். அதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோ ரெண்டலுக்குலாம் ஓட்டிகிட்டு இருந்தாராம். ஸோ ஆட்டோவோட இயர்னிங்ஸ் பற்றிலாம் அவருக்கு தெரியும். அவர் வந்து நம்மளை கேட்கும்போது நான் புதுசாக ஓட்டுறேன், 4 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னேன். அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன். அது அப்படிராடா, சரி அப்படியாடா, சூப்பர்ரா தம்பி, இப்போ படிச்சுட்டு இது பண்ணுறேன்ல சூப்பர், நான் ஒரு நேரத்தில் பண்ணடா, இப்போ பண்ண முடியல அப்படின்னாரு. நான் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன், நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணா பாருங்கள் நம்ம வீடியோஸை, இயர்னிங்ஸ் வீடியோ அப்படின்னு. உடனே மணி லாக்ஸ் நம்ம தான் அந்த மணி ஃபிட்னஸ் அதை போட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னே ஒரு வீடியோ காட்டினேன், அதை பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் ஆட்டோ டீட்டெயில் கேட்டேன். ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 270 வருதுங்களாங்க, 290, 22,000 ரூபாய் கம்மியாக இருக்கான். ஓகே 270 வருதான். அவர் வந்து சூப்பர்ரா, நான் வந்து இந்த கோவிட் நேரத்தில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணணும்னு நினச்சாராம். ஏன்னா கோவிட் நேரத்தில் வந்து நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வீடியோ பண்ணியிருக்காங்க, நானும் பார்த்தேன். இயர்னிங்ஸ் வீடியோ, ஆட்டோ கற்றுக் கொடுக்குற வீடியோ. பிகாஸ் அப்போ டியூட்டி இல்லாத நேரத்தில் வந்து நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பண்ணணும்னு நினச்சடா. அதுக்கப்புறம் சே ஆட்டோ ஓட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணவும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் வந்து பண்ணால் நல்லா இருந்திருக்கும். யூடியூப்ல அப்போல்லாம் பண்ணி, ஆமாம் அப்போ பண்ணவும் நிறைய பேர் யூடியூப்ல ஃபேமஸ் ஆட்டோ பண்ணி கண்டென்ட் பண்ணவும் நல்லா ரீச் பண்ணியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சரி அந்த மாதிரி பண்ணோமா, ஆட்டோ ஓட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இதெல்லாம் எடிட் பண்ணி போடணுமா அப்படின்னு நினச்சதை ஒருத்தன் பண்ணுறாடா நீ, நான் நினச்சதை பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு 38 வயசு ஆகுது, உங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகுது. ஓகே நீங்கள் சொல்கிற சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி யாரோ ஒரு அன்னைக்கு கூட ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் வீடியோலாம் பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறத ஒருத்தர் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போடாமல் சந்தோஷப்படுறீங்க. சந்தோஷப்பட்டு அது ஹாப்பியாக ஒரு 35 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணது, அதெல்லாம் வேறு லெவலுங்க, வேறு லெவல்ண்ணா. இதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் கமெண்ட் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு போடும்போது நம்ம தொழிலை நீ வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு பார்க்குறடா அப்படின்னு நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம் ஆகுறதுக்கு ஒரு டியூட்டி எடுத்துருக்கோம். எவ்வளோ தெரியுமா அங்கே காட்டுது? 50 ரூபா காட்டுதுங்க. பார்ப்போம் கஸ்டமர் எவ்வளோ தராங்கன்னு. ஸ்கூல் ட்ராப் பிக்கப் போல் போ. ஓகே இது ஒரு 50 ரூபா, இதுக்கு 60 ரூபா. ஓகே அது சேஞ்ச் எப்படி நம்ம இங்கே போட்டுருவோம். அது யாருன்னா சிக்னலில் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். ஓகே அதே மாதிரி அந்த 50 ரூபா ட்ரிப் வந்து ஒரு 60 ரூபா. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட நான் வாங்கணும்னு அந்த குழந்தை பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை யாது ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைய ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாங்க, வெயிலில் பாவம் நடந்து வச்சு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு 750 மீட்ரு. அந்த 50 ரூபா அந்த பொண்ணு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 50 ரூபா மட்டும் விட்டுட்டு இருக்கலாம் அவ்வளோதான். இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன்னா எனக்கு வேணாம், நான் வேறு யாருன்னா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கையில் இருக்க சில்லறையெல்லாம் பொறுக்கி அந்த ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தது, நான் வேணாம்மா வச்சுக்கம்மா, எதுக்குமா சில்லறையா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைண்ணா வச்சுக்கங்கண்ணா, எதுவுமே கேட்காம நீங்கள் வர்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எதை சொல்லவே இல்லை நீங்கள், எப்படியோ ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா, 70 ரூபா 75 ரூபா கண்டிப்பாக கேட்பாங்கண்ணா. நானும் வந்து இருக்கும்போது கொடுத்துருவோம், இல்லாதப்போ வேணாம் அதெல்லாம் தர முடியாது அப்படி சொல்லிடுவேன். நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்படி சொல்லியிருப்பேன். பட் எதுவுமே கேட்காம நீங்கள் இறக்கி விட்டு குழந்தைய பார்த்து அந்த டோர்லாம் 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் லாக் ஆகிருக்கா பார்த்துக்கோமா, குழந்தை அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கு, டோர் லாக் ஆகிருக்கா பார்த்துக்கோ அப்படிலாம் சொன்னேன். அது சந்தோஷமாக இருக்குண்ணா, வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த 10 ரூபா அது கொடுத்தது
அந்த பொண்ணு சந்தோஷமாக அதை அப்படியே வச்சுருக்கேன். அது யாருன்னா தர்மம் தான் பண்ணுவேன். நான் சில்லறை எதனா வந்தால் அப்படியே வச்சுப்பேன் அந்த சைடில் அந்த டேஷ்போர்டில். யார் வழியில் கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஆள் பார்த்து தான் கொடுப்பேன். இந்த வந்து சும்மானா வந்து ஆக்டிங் பண்ணுறவங்க, இந்த கூண் வளைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்கலாம் கிடையாது. பார்த்து செலக்டிவான ஆளுங்க, உண்மையாக அந்த மாதிரி ஆளுங்களுக்கு 10-20 கேட்பேன். கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அன்றைக்கி கூட ஒரு பொண்ணு முடியாமல் உட்காந்துட்டு இருந்து தண்ணியை பார்த்துட்டு சிக்னலில் நிற்கிறான்னா தண்ணி கொஞ்சம் கொடுங்க குடிக்க. மாதிரி வேணுமா, நான் வீட்டில் இருந்து எடுக்கிறேன், வெளி தண்ணி சேராது, நீ வாங்கி குடிச்சுக்கோ சொல்லிட்டு ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்தா பக்கத்தில் போய் தண்ணி வாங்கி குடிமா அப்படின்னு சொன்னேன். சந்தோஷமாக வாங்கிட்டு போச்சு. ஓகே ஓகே டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வெயிலாக இருக்குது, 12:20 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1200 ஏர்ன் பண்ணிட்டோம். சிஎன்ஜியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎன்ஜி 1 பாயிண்ட் கூட குறையல. ஸோ கிலோமீட்டர் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு லாங் ட்ரிப் ஒரு 14 கிலோமீட்டர் எடுத்த பாருங்கள், ஒரு 315 ரூபா, அது மட்டும் தான். ஸோ மற்றது எல்லாமே கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மேடவாக்கம் கிட்டே வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட. ஸோ மேடவாக்கம் அந்த பள்ளிக்காரன் அந்த ஜெயச்சந்திரன் கிட்டே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு டியூட்டி ஓவர். நான் அந்த சப்வே ஏறினேன்னா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் டியூட்டி எடுக்கல, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஓகே, அந்த வேலை நம்ம பேசுவோம். இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அங்கே போயிட்டு. ஓகே, பள்ளிக்காரன் அதாவது மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே வெயிட் பண்ணால் எதனா ஒரு டியூட்டி எடுக்கலாம். பட் வந்து ஒரு 100 ரூபா டியூட்டி வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு எப்படியும் வந்துடும், ஒரு 100 ரூபா டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். பட் வெயிட் பண்ணோம். அதை விட முக்கியம் எங்கள் அம்மாவோட சமையல். பிகாஸ் நம்ம உடம்பு முடியாமல் இப்போ கிட்டத்தட்ட உடம்பு முடியாமல் ஆகி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த உறவு எங்கே அந்த உறவு எங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, அவங்களாம் வந்து நம்மளை வந்து உடம்பு முடியாதப்போ நான் உன்னை பார்த்துக்கணுமா, நம்மனா வேலைக்காரியா அப்படிலாம் நினச்சிட்டு போனப்போ நம்ம எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மாவோட அந்த சாப்பாடு தான் நம்மளை இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு தெம்பாக்கி விட்ருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறேன், கம்மியான ஏர்னிங்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட குறையாமல் எனக்கு சிஎன்ஜி செலவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 150 ரூபா ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோ எடுத்தவங்க, புதுசாக எடுத்தவங்க, ஆட்டோ ஃபியூச்சரில் எடுக்க போகிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சிஎன்ஜி கூட கம்மியாகாமல் ஒரு 1200 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணலாம், அந்த ஐடியாஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து கார் ஓட்டுறவங்க கூட ஸோ எந்த இடத்துல எந்த நேரத்தில் எங்கே இருந்தால் எப்படி இருக்கும் ஏர்னிங்ஸ், அதெல்லாம் வந்து தான் நம்ம சேனல் மூலியமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம மணி விளாக்ஸ். ஓகே, ஸோ ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க்கை தவிர்த்துடுங்க. ஓகே, அதனால் வந்து உடம்பு தான் ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா நான் இது குங்குமம் சாதாரண குங்குமம் கூட இப்போ தொடங்கும் போது தான் அழித்தேன். ஸோ அந்தளவுக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான டியூட்டிலாம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஈஸியாக ஒரு 1200 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12க்கெல்லாம் ஏர்ன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலி இந்த டே ஓவர். இந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் இன்றைக்கி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமர் பற்றி சொல்லுங்கள், கஸ்டமர் என்ன பேசுகிறாங்க உங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணேன், சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, வேறு ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏர்னிங்ஸ் ரொம்ப நான் இது பண்ணி காட்டல, ஒரு ஹாஃப் டே மட்டும் காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி தெரியுமாங்க வருது, ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 250 பேர் இப்போ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். இந்த ஒரு 3 மாசத்துல ஒரு 700லேருந்து 750 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருப்பாங்க. ஓகே, நம்ம இப்பெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கேட்கறது இல்லை, நம்ம அந்த ஸ்க்ரீனில் போடுறது இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வாலண்டியராக வரீங்க. ஓகே, ஏதோ ஒரு இது பண்ணி வரீங்க. ஸோ நம்ம சேனல் வந்து மணி விளாக்ஸ், என் பேர் மணிகண்டன். நான் இதுக்கு முன்னாடி வந்து ரேப்பிடோ, நான் ஒரு நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் ஒரு 14 வருஷமாக. ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். கடைசியாக கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், எனக்கு பிடிக்கல. சம்பளத்துக்காக எவ்வளோ இறங்கி போய் வேலை அப்படிலாம் செய்ய எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால வந்து போதும் நம்ம எதாவது சொந்தமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா ஆட்டோ இல்லை கார் எடுக்கும், அது வரைக்கும் இது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினேன். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு எனக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். நிறைய வீடியோ ஆட்டோ கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். ஆட்டோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஆட்டோ எடுக்கிற ஐடியா இருக்குது, இதில் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், சென்னையில் எப்படி ஆட்டோ ஓட்டலாம், வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் ஓட்டலாமா, இப்படிலாம் ஐடியா இருக்கவங்க எல்லாமே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டீட்டெயில். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்க. ஓகே, ஸோ அதான் நம்ம மணி விளாக்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் ட்ராவல் கண்டென்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஷார்ட்டாக பற்றி சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். பாய். இன்னைக்கு வீடியோ ஓவர்.
வீடியோ போடலன்னா கேட்குறீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனல் எந்த லெவலில் போனாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு வந்த ஒரு 750 சப்ஸ்கிரைபர் என் ஃபேமிலி மாதிரி. அது ரெகுலராக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க பாருங்க. என்னாச்சு உங்களெலாம் மறக்க மாட்டேன். நான் பேர் வயசில் ஞாபகம் இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம லைஃப் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ அவ்வளோவா நான் இது பண்ணலனாலும் இந்த சப்ஸ்கிரைபர் இந்த ஃபேமிலி நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்களேன். அந்த சேனலை வந்து நான் வேறு லெவலில் தூக்கிட்டு போகிறேன். ஓகே, அது பயன் வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நான் கொடுக்குற மாதிரி தான் இருப்பேன். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். தேங்க்ஸ் டு சப்போர்ட் மணி விலாக்ஸ். ஓகே, வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். எப்போ சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவோட அந்த சாப்பாடு தான் என்னை இந்த அளவுக்கு உட்கார வச்சு இதெல்லாம் பண்ண வச்சிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதை மிஸ் பண்ணக்கூடாது. 100 ரூபாய் கொடுத்தா வெளில சாப்பிட்டு திருப்பி ஓட்டி டியூட்டியில் சம்பாதிக்கலாம். பட் அது ரொம்ப முக்கியம். அதான் என்னை இப்படி உட்கார வச்சிருக்கு, இதெல்லாம் பண்ண வச்சிருக்கு. சரி, நான் போகிறேன். ஓகே ஓகே, பாய்ங்க, பாய். ஓகே, ஆக்சுவலாக வீடியோ பார்த்தீங்கன்னா மதியானமே எண்ட் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் போதும், செகண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் வீடியோ மதியானமே. பட் வந்து நம்ம ப்ரோ ஒருத்தர் அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கி ராஜ்பவனில் பார்த்தேன் அவரை. அவர் வந்து ப்ரோ இந்த மாதிரி மதியானம் வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க, பிகாஸ் நம்மலாம் வேலை செஞ்சுட்டு வரோம், உங்கள் வீடியோ பார்க்கணும், நைட் அப்லோட் பண்ணுங்க. கார்த்திக் அவர் பேர், நம்ம ஆட்டோ ஓட்டுற ஒரு நண்பர் தான். ஸோ அவர் சொன்னார், எஸ் கரெக்டு, நம்ம பண்ணுறது உங்களுக்காக தான். நம்ம பாட்டு இயரிங்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோ இவ்வளோ எஃபர்ட் பண்ணி நம்ம போடுறது நிறைய பேர் இதுக்கு யூஸ் ஆகணும், நிறைய பேர் அதனால் பயன்பெறணும். ஸோ அதுக்காக தான். அப்போது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் நீங்கள் எப்போ பார்ப்பீங்களோ அப்போ தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். அதான் கரெக்ட் இல்லை? ஸோ அப்படி தோணுச்சு. அதனால் இன்னும் மதியானம் பண்ண வேணாம், நைட்டில் பண்ணால், பிகாஸ் நம்ம மணி விலாக்ஸில் இருக்க சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் எல்லாம் உழைப்பாளிங்க, உழைக்கணும்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள். ஸோ எதனா பண்ணி லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனக்கு தெரியும். பிகாஸ் இது கமர்ஷியல் நான் பர்பஸாக நான் எதுவுமே போடுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்னிங்ஸ் வந்து ரேப்பிடோவில் ஒரு 1126, யூபரில் ஒரு 806. ஸோ ஆன் த வே ட்ரிப்பு டிப்ஸு எல்லாம் சேர்த்து நம்ம கையில் இருந்தது பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இது வரைக்கும் டைம் வந்து ஒரு 8:30 எலச்சேரி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் கிட்ட வந்துட்டோம். ஸோ 8:30 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2270 ரூபா நம்ம கையில் இருந்தது. ஓகே, சிஎன்ஜி எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ரூபா செலவாயிருக்கும் சிஎன்ஜி. அதே மாதிரி அந்த ரேப்பிடோ சார்ஜ் ஒரு 30 ரூபா. ஸோ ஒரு 280 ரூபா போனால் ஒரு 2000, ஒரு 2000 ரூபா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இன்கம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ என்னோடய ஃபைனல் இயர்னிங்ஸ் 2000 ரூபா, 2280 ரூபாவில் சிஎன்ஜி அந்த ரேப்பிடோ சார்ஜெலாம் போனால் பேலன்ஸ் ஒரு 2000 ருபீஸ் நம்மளுக்கு இன்றைக்கி இயர்னிங்ஸ். ஓகே, ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டு தானே அப்லோட் பண்ணுறீங்க வீடியோ. ஸோ ஃபுல் இயர்னிங்ஸ் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை பகலில் மட்டும் ஓட்டுறீங்களா, வீடியோக்காக ஓட்டுறீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மளை நம்புவீங்க, இருந்தாலும் நெகட்டிவாக பேசுகிற நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்க சொல்லுவாங்க, பிகாஸ் ஓகே பரவாயில்ல. ஸோ உங்களுக்காக அந்த இயர்னிங்ஸும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இனிமேல் வீடியோ எப்பவுமே நான் நைட்லேயே போடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்காக கார்த்திக் ப்ரோ, ஆமாம் நீங்கள் சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் நைட்டில் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகேங்க, பாய். நான் வீட்டுக்கு போகிறேன். மறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.